பிள்ளைகளோட பெற்றோர் ஒரு தரமான நேரத்தை எப்படி செலவழிக்கலாம் டாக்டர்? பிள்ளைகளோட தரமான நேரத்தை பெற்றோர் செலவழிக்கிறதுன்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அநேகமான பெற்றோரை கேட்டால், ஐயோ டாக்டர், நாங்கள் முழு நேரமே பிள்ளைகளோடானே இருக்கிறோம், வேலையால் வீட்டை வந்த பிறகு வீட்டில் தானே இருக்கிறோம். அல்லது ஒரு தாய் சொல்லுவா, டாக்டர், நான் வேலையை விட்டுட்டு பிள்ளைகள் பிறந்த பிறகு பிள்ளைகளோடு இருக்கணும் என்று தான் நான் இருக்கிறேன். நாங்கள் ஒன்றாக இருப்பது மட்டும் தரமான நேரம் ஆகாது. நாங்கள் பிள்ளைகளுடைய உலகத்துக்குள்ளே எந்த அளவுக்கு போகிறோம், பிள்ளைகளோடு நிலத்திலிருந்து விளையாடுகிறோமா, சிரித்து சத்தம் போட்டு நிலத்திலே உருண்டு பிறண்டு அவர்கள் விளையாடுவது போல நாங்கள் விளையாடுகிறோமா? அல்லது ஒரு கதிரில் இருந்து கொண்டு, ஓ மகள் நல்லா கீறி இருக்கிறீங்க, வடிவாக இருக்குது நல்லா என்று நான் சொல்லுகிறேனா? அல்லது அவரோட இருந்து பக்கத்தில் இருந்து நானும் படத்தை கீறி, ஐயோ உங்களோட படம் வடிவாக இருக்குது, இந்த படம் வடிவில்லைன்னு கொஞ்சம் கலர் பண்ணி தாங்களேன் என்று சொல்லி இப்படி பரிமாறி தோல்விகளை நான் எப்படி சமாளிக்கிறேன், வெற்றிகளை எப்படி சமாளிக்கிறேன். பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், ஒரு கற்பனை உலகத்துக்கு போய்விடுவார்கள். அது பொய்க்கு சட்டிகளை வைத்து சமைப்பதாக இருக்கலாம், சில வேளையில் பஸ்ஸாக இருக்கும், அது காராக இருக்கும், பிளேனாக இருக்கும், ராக்கெட்டாக இருக்கும். எத்தனையோ ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே அவர்கள் போவார்கள். அவர்களோடு சேர்ந்து நாங்களும் அந்த உலகத்துக்குள் பயணிக்க வேண்டும். அதுதான் தரமான நேரம் என்று நாங்கள் சொல்லுவது. பிள்ளை ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. இன்று நான் ஒரு கிளாஸ்லேயே ஒரு பிள்ளைக்கு அடித்து விட்டேன், இன்னொரு பிள்ளைக்கு அடித்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது நாங்கள் எந்த விதமான ஒரு பதிலிருப்பை காட்டுகிறோம். ஐயோ இது என்ன நீ வேலை செய்த, நீ உனக்கு முட்டாள் வேலை பார்த்துட்டா, இதை விட பிள்ளை தெரியுமோன்னு நாங்கள் ஏசினால் அடுத்த முறை பிள்ளை வந்து எங்களுக்கு அதை சொல்லாது. ஓகே, அடிச்சனீங்களா, ஏன் அடிச்ச, நீங்கள் என்ன நடந்தது, அவர் என்ன செய்தவர், ரைட், அப்போ நாங்கள் வேறு என்ன விதமாக கையாண்டிருக்கலாம் என்று நாங்கள் அதை ஒரு ஆசுவாசமான முறையிலே அந்த கதையை எடுத்துக்கொண்டு போவோமே ஆனால், குற்றம் பிடிக்காமல் எடுத்துக்கொண்டு போவோமே ஆனால், பிள்ளைகள் வந்து தங்கள் பள்ளிக்கூடத்தில் நடந்த விஷயங்களை சொல்லுவார்கள். உங்களுக்கே அனுபவங்கள் இருக்கும். பாடசாலையில் எங்களுக்கு பலவிதமான கசப்பான அனுபவங்கள், ஆசிரியர் அடிப்பது, மற்ற பிள்ளைகள் சண்டை பிடிப்பது, அல்லது மிக குறைவான புள்ளிகள் எடுக்கும்போது நாங்கள் வந்து பெற்றோருக்கு தெரிவிப்பதற்கு எவ்வளவு பயமில்லாமல் நாங்கள் தெரிவித்தோம், எவ்வாறான விஷயங்களை பெற்றோரிடமிருந்து மறைத்தோம், ஏன் மறைத்தோம், யோசித்து பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். அதிலிருந்தே நாங்கள் இந்த விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம்.